இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்கள் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 11 முதல் 18. சகோதர சகோதரிகளே,
ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் அவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாட்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. 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 ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றீரும். நீர் என் வலப்பக்கம் வீற்றீரும் என்று உரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. Alleluia, 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 Alleluia. கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார்.
அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள், விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் செல்கின்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளுக்கிடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்து கண்டு கொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுவான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்த உடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையை, செல்வ மாயையை, ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பவர்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே விதைப்பவர் உவமையும் அதன் விளக்கத்தையும் நாம் வாசிக்க கேட்டோம். இங்கு இறை வார்த்தை என்னும் விதையானது விதைக்கப்படுகின்றது. அது விதைக்கப்படக்கூடிய நிலம் 4 வகையான நிலங்களாக பார்க்கப்படுகின்றன. இதில் நாம் எந்த வகை நிலமாக இருக்கின்றோம், நாம் எந்த வகை நிலமாக மாற வேண்டும் என்று சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். முதலில் வழியோரம் விழுந்த விதை என்று சிந்திக்கும் போது, இந்த வழியோரம் விழுந்த விதை என்று சிந்தித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை கேட்க ஆர்வம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல், இந்த உலக ஆசைகள் படி நம்முடைய வாழ்க்கையில் நிலையற்றவை மீது இதுதான் நிலையானது, நிலையான மகிழ்ச்சி தரக்கூடியது என்று நிலையற்ற இந்த உலகின் மீது நாம் பற்று கொண்டு அந்த பற்றின் பின் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த வழியோரம் விழுந்த விதை போல அந்த சாத்தானின் சூழ்ச்சியால் நம்முடைய வாழ்வில் அந்த இறை வார்த்தை என்றுமே நம்முடைய உள்ளத்தில் இடம்பெறாது என்பதனை உணர அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, பாறையில் விழுந்த விதை என்று சிந்திக்கும் போது, இங்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று அந்த ஆர்வத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். ஆனால் கேட்ட அந்த வார்த்தைக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள முடியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
வார்த்தைகளை கேட்டு மட்டும் அந்த வார்த்தைகளோடு வாழ்ந்தால் போதும் என்ற அந்த ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பாறையில் விழுந்த அந்த விதை போல இருக்கின்றார்கள். மூன்றாவது, முச்செடிகளுக்குள் விழுந்த விதை. இங்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். கேட்ட அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான முயற்சிகளை நாம் எடுக்கின்றோம். அவ்வாறு முயற்சிகளை எடுக்கும்போது அந்த முயற்சிகளில் வரக்கூடிய போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது துன்பங்களாக இருக்கலாம், அல்லது பிரச்சனைகளாக இருக்கலாம். இவ்வாறு நம் வாழ்க்கையில் எதையாவது சந்திக்க நேரிடும் போது அந்த நேரத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் தளர்ச்சி அடைந்து நாம் முன்னெடுத்த அந்த செயல்பாடுகளை அந்த இடத்திலே விட்டுவிட்டு நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பி வருகின்றோம். அந்த வார்த்தைகளை ஏற்காதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நான்காவது நிலமாக கூறக்கூடியது இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இந்த நிலத்தில் விழுந்த விதை நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களும், அதில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் கடந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கேற்ப நான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுவேன் என்ற அந்த ஒரே சிந்தனையோடு வாழ்வில் செயல்படக்கூடியவர்கள். இவ்வாறு செயல்படக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்வில் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பயன் தரக்கூடிய நிலையில் இருப்பார்கள். முதல் 3 நிலங்களைப் போல எந்த விதமான பயனற்ற நிலையில் இல்லாமல் பயன் தரக்கூடிய நிலையில், கடவுளுக்கு பயன் தரக்கூடிய நிலையில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள் என்று சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இவ்வாறு இருக்கும்போது இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலமாக இருக்கின்றோம்? அவ்வாறு நாம் சிந்தித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலத்திலிருந்து நாம் எந்த நிலமாக நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்றும் இன்றைய நாளில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வழியோரம் விழுந்த அந்த விதை போல நம்முடைய வாழ்வு இருக்கின்றது என்று நாம் சிந்தித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற அந்த முதல் முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதன் வழியாக நம்முடைய வாழ்வானது பாறையில் விழுந்த அந்த விதை போல மாறும். அதே வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் முயற்சி எடுக்கும் போது நம்முடைய வாழ்வு பாறையில் இருந்த விழுந்த விதையிலிருந்து முச்செடிகளுக்குள் விழுந்த விதையாக மாறும். இவ்வாறு மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்ட அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நம்மால் முயற்சி எடுக்க முடியும். அவ்வாறு முயற்சி எடுக்கும் போது அதில் வரக்கூடிய போராட்டங்களாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ்வதற்கான அந்த மன வலிமையை ஆண்டவரிடம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையில் வாழ தேவையான அந்த மன ஆற்றலை கடவுள் கொடுப்பார். அவ்வாறு அந்த மன ஆற்றலோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல நம்முடைய வாழ்வு ஒரு மாற்றம் பெறும். அவ்வாறு மாற்றம் பெறக்கூடிய நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு நம்மால் முடிந்த அந்த பலன் தரக்கூடிய அந்த நிலமாக நம்முடைய வாழ்வு அமையும். அத்தகைய நிலமாக அமைய தேவையான அருளையும் ஆசிரையும் வேண்டி தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமேல நுழைந்து காற்றில் கடந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன்.
எளியோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரில் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனை கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இன்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழறையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் புகழ்கின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே.
இறைவா எளிய குரல் தனிலே என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே இசை ஒன்று இசைக்கின்றே இறைவா எளிய குரல் தனிலே காலத்தில் கூறல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது காலத்தின் கூறல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது ஆதியும் அந்தமும் ஆகினார் ஆதியும் அந்தமும் ஆகினாய் மழலையின் சிரிப்பில் உன்னில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே மழலையின் சிரிப்பில் உன்னில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே இசை ஒன்றை இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே இசை ஒன்றை இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே இதை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டோ கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு சேவி சாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறை தருளோ உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளோ எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளோ உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளோ புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யோ ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள்
அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரை வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறை மகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம்பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. காணாவ திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனும் பரிந்து பேசினரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். ஓம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிடம் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்துள்ளோம். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைக்க உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி இன்று
சகாயம் தேடினோ தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும் உமற்புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மாமரி. நம்முடைய விடா சகாயத்தாய்க்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றியுள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். எனவே நம் சகாய அன்னையோடு இறைவனுக்கு நம் நன்றி அறிதலை வெளிப்படுத்துவோம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்களிடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி அருள் அடையாளங்கள் பக்தி முயற்சிகள் நற்செய்தி ஜப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும் பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும் எங்கள் வாழ்வின் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும் வேலை வாய்ப்பு தந்ததற்கும் திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பேறு கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாய எண்ணெயின் திருத்தலம் நாடு வந்தல் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நம் அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக இப்பொழுது இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வரம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் அமைதியிலும் மன்றாடுவோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடி சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளியுள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாயின் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண், நூற்றோர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும்
துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்து இந்த எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கைவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உம் திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உடம் கையளிக்கின்றோம். என்றும் அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாகோடே உள்ளம் சேர
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, தேவன் நமக்கு முன் எழுந்தருள இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். இன்று வரை நம்மை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், நாம் முன்னெடுக்கக்கூடிய செயல்பாடுகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். எசையா புத்தகம் 66:13 கூறப்படுவது போல, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறிய ஆண்டவர், இன்று வரை நம்மை தேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல, ஒரு சகோதர சகோதரிகளைப் போல நம்மோடு உடனிருந்து நம்முடைய வாழ்வில் நமக்கு எல்லாமுமாய் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ நமக்கு முன்பே எழுந்தருளி இருக்கின்றார். அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதனை இந்த நாள் வரை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர், நம்முடைய வாழ்வின் தேவைகளை நிறைவாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். யோவான் நற்செய்தி 8:12 கூறப்படுவது போல, உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுகிறவர் இருளில் நடக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அவரே உலகின் ஒளியாக இருக்கின்றார். அவரை பின்தொடரும் போது நம்முடைய வாழ்வில் என்றுமே இருள் என்பது இருக்காது. மாறாக ஒவ்வொரு நாளும் அவர் காட்டக்கூடிய அந்த ஒளியின் பாதையில் நாம் பயணிப்போம் என்று நமக்கு கூறி அந்த ஒளியின் பாதையில் பயணிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய தேவன் நமக்கு முன்பே எழுந்தருளி இருக்கின்றார். இன்று வரை நம்முடைய வாழ்விற்கு ஒரு ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்வு இருளில் நடக்காதபடி ஒளியில் நாம் பயணிக்க தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்து வழிநடத்த இருக்கின்றார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த ஆண்டவரிடம் முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடி வந்து இந்த நாளை உம்மிடம் ஒப்படைத்து இந்த நாளில் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம்மீது கொண்ட அந்த நம்பிக்கை நிமித்தம் உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்படுவது போல, உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் கடவுளை மனதில் நிறுத்தி செய், அப்பொழுது அவர் உன்னுடைய பாதையை செம்மையாக்குவார். இதோ இன்றைய நாளிலே நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்காக நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அந்த ஆண்டவரை மனதில் நிறுத்தி நம்முடைய செயல்பாடுகளை நாம் முன்னெடுப்போம். அவ்வாறு முன்னெடுக்கும் போது நம்முடைய பாதையை அந்த ஆண்டவர் செம்மையாக்குவார்.
நாம் முன்னெடுத்த அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து பயணிப்பதற்கான ஆசீர்வாதத்தை கடவுள் நிறைவாக கொடுப்பார். நமக்கு தேவையான மன வலிமையை, மன ஆற்றலை கொடுத்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த ஆண்டவரை மனதில் நிறுத்தி நாம் முன்னெடுக்கலை எடுப்போம். ஆண்டவரை இந்த நாளிலே அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணங்களையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நீரே என்றும் அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து அவர்களை பாதுகாப்பாக வழி நடத்த வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். அஞ்சாதே, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று கூறிய அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி, என்னாலும் நீர் எங்களோடு உடன் இருக்கின்றீர் என்ற இந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இன்றும் நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதுவும் நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை வழி நடத்துகின்றீர், எங்களோடு உடன் பயணிக்கின்றீர், எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்திருக்கின்றீர், தொடர்ந்து எங்களோடு இருப்பீர். உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து கொண்டே இருப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இன்று வரை எங்களுடைய வாழ்வின் பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாக கொடுத்து உம்முடைய பிரசன்னத்தை என்றும் நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் பயணிக்க உமது ஆசீர்வாதத்தையும் உடைய ஆற்றலையும் மன வலிமையையும் சக்தியையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். ஆண்டவரே, உடைய ஆவியின் அபிஷேகத்தால் இவர்கள் ஒவ்வொருவரையும் முழுவதுமாக நிரப்பி தூய ஆவியானவர் எந்த நேரத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதனை இவர்களுக்குள் இருந்து உணர்த்தி இவர்களை வழி நடத்த தேவையான ஆசீர்வாதத்தை நிறைவாக தர வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, நம்பிக்கையோடு நீங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என நம்புங்கள். நீங்கள் நம்பியது அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் என்ற உம்முடைய வார்த்தைகளை முழுவதுமாக உள்ளத்தில் நிறுத்தி நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கேட்பதை அனைத்தையும் நிறைவாக கொடுப்பீர் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய சோதனைகளாக இருக்கட்டும், துன்பங்களாக, போராட்டங்களாக, பிரச்சனைகளாக, நோய் நொடிகளாக எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் கடந்து வருவதற்கான ஆற்றலையும் மன வலிமையையும் எங்களுக்கு தரக்கூடியவன் நீர் ஒருவர்தான் என்ற அந்த நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எங்களை வழிநடத்தக்கூடியவராகவும் எங்களோடு உடன் இருக்கக்கூடியவராகவும் இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். அப்பா, நிலையற்ற உலகில் நிலையானவர் நீர் ஒருவர்தான். நீரே நிலையானவர். உம்மை பற்றி பிடித்து கொண்டு வாழும்போது எங்களுடைய வாழ்வு நிலையற்றதை நோக்கி செல்லாது, மாறாக நிலையானதை நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் பற்றி பிடித்து கொண்டு வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு உம்மை பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைவு கூர்ந்து இதோ நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உமக்கு பலன் தரக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, பயனற்ற நிலம் போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இல்லாமல் பயன் தரக்கூடிய அந்த நல்ல நிலமாக எங்களுடைய வாழ்க்கையில் வாழ ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்து இந்த நாளிலும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் எங்களோடு உடனிருந்து நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய செயல்பாடுகளை ஆசீர்வதித்து நல்ல உடலுள்ள நலனை தந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதித்து அறிவிலும் ஞானத்திலும் அவர்கள் சிறந்து விளங்க தேவையான ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்து எல்லோரையும் உமது வழியில் அந்த ஒளியின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயரியோவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றோமே உண்டாகுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றேன் என்பதையும் அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாதரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி,
என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த உந்தன் பாதத்தில், நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த உந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம்.